கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை நாம் சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தால் அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிற்று. தேவநாமம் உயர்த்தப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கீர்த்தியை தேசமெங்கும் பரம்ப செய்ய வல்ல தேவனாக இருக்கிறார். இந்த அனுதின கண்மலை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை குறித்து எத்தனையோ தவறான விஷயங்களை பரப்புவதற்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. நமக்கு கெட்ட பேர் வாங்கி தருவதற்கு, நம்மளை அவமானப்படுத்துவதற்கு, நம்ம மொழியில் சொல்ல அசிங்கப்படுத்துவதற்கு, இல்லாத வேலை இருக்கிறவர்கள் போல் சொல்வதற்கு, செய்யாததை செய்தார் என்று சொல்வதற்கு, தேவையில்லாத பழிகளை நம் மீது சுமத்துவதற்கு ஒரு பெரிய கூட்டத்தை சத்துருவானவனே உருவாக்கி வச்சுருக்கான். நம்மளுக்கு பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுவாங்க. அதாவது ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ளும் படாதவர்களுக்கு இதுக்குன்னே ஒரு கூட்டத்தை பிசாசு தாங்கையில் வச்சுருக்கான். மற்றவர்களை குறித்து துணிகரமாய் பேசுவதற்கு, பெயரை கெடுப்பதற்கு, தான் வாழ்க்கையில் இயேசு சொன்னமே பெரிய உத்தரமான பெரிய பிரச்சனை இருக்கும். ஆனால் மற்ற இடத்துல பிரச்சனையே இருக்காது, ஆனால் இவங்க உருவாக்குவாங்க. அந்த சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மனதை பாதிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். நம்ம கூடவே இருந்து நம்ம செய்யாததை சொல்லாததை செய்தான் என்று சொன்னான் என்றும் இப்படி பொய்யாய் பேசுகிறவர்களை குறித்த வேதனை நமக்கு நிறையா இருக்குது. ஆனால் இங்கே ஒரு வசனத்தை வாசித்தோம். யோசுவாவுடைய கீர்த்தி தேசமெங்கும் பரம்புவதற்கு தேவன் காரணமாக இருந்தார். அப்போ ஆண்டவர் நமக்கு எப்போதும் பார்த்திங்க அப்படின்னா நன்மை தான் செய்வார். மனுஷன் என்ன வேணாலும் செய்வார், கவலைப்படாதீங்க. அவன் எந்த அளவுக்கு நம்மளை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறானோ தேவன் அந்த அளவுக்கு நம்மளை ஆசீர்வதிப்பார். எந்த அளவுக்கு நம்ம உபயோகம் இல்லாதவர்களாய் மற்றவர்களிடத்தில் நம்மை குறித்து காண்பிக்க வேண்டும் என்று மனிதர்கள் நினைக்கிறார்களோ அங்கே தான் உங்களுடைய பெயரை தேவன் கீர்த்தி பண்ணுவார், பிரயோஜனமானவர்களாய் மாற்றுவார். அது தேவனால் முடியும். தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. உங்களை யார் பழி வாங்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ நடுவில் உயர்த்துவார். அதைத்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னேன், சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறது. பார்த்தீங்களா? அப்போ அவனை அழிக்கணும், அவன் இல்லாதவனாய் மாற்ற வேண்டும் என்று நினைத்த ஜனங்கள் நடுவிலே தேவன் என்ன செய்தார்? ஆசீர்வதித்து உயர்த்தினான். அவன் கீர்த்தி தேசமெங்கு படுது. கடந்த ஆண்டுகளில் உங்களுடைய பெயரை அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி பொய்யான காரியத்தை சொல்லி உங்களை பேரையும் புகழையும் கெடுக்க நினைத்திருக்கலாம். ஆனால் இந்த நாட்களில் ஆண்டவர் உடைய கீர்த்தி தேசமெங்கும் பரவ கர்த்தர் உதவி செய்து நற்பெயரை நமக்கு வாங்கி தரும். காட் பிளஸ் யூ. நாளை ஞாயிறு ஆராதனை கலந்து கொள்ளுங்கள். நாளை மறுதினம் கண்மலை தினை சந்திக்கும் வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாய் நடத்துவதாக. ஆமென்.